ஹாய் ஹலோ நட்புகளே, பார்க்குறக்கு சாதாரண சப்பாத்தி மாதிரி தாங்க தெரியுது. ஆனால் இது ப்ரோட்டீன் ரிச்சான சப்பாத்திங்க. நம்மள பல பேருக்கு தெரியும். அரிசி மாதிரி தான் கோதுமையில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குங்க. அதனால நம்ம அந்த அந்த கோதுமையோட நம்ம ப்ரோட்டீன் நிறையா உள்ள சில பொருட்களை சேர்த்துக்கலாங்க. கொண்டக்கடலை, பச்சை பயிறு, இந்த பக்கம் சோயா பீன்ஸுங்க, இது நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மோத் பீன்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே சிம்மில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கழுவி காய வச்சு வறுத்துக்கிறோனுங்க. வறுத்து நம்ம அரைக்கிற மில்லில் கொடுத்து அரவை மில்லில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்து வச்சுட்டு கோதுமை மாவு எப்படி செய்கிறோமோ அதேமாரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உருட்டிங்க. சப்பாத்தி எப்படி நம்ம போட்டுருக்கிறோமோ அதேமாதிரி போட்டுருக்குறோங்க. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. சாதாரண சப்பாத்தியில் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. பட் நம்ம இப்போ போட்டிருக்க ப்ரோட்டீன் சப்பாத்தியில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லையும் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்கிறேங்க. நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் உடம்புக்கு தேவையில்லைங்க, ப்ரோட்டீன் தான் வேணும். இந்த மாதிரி ப்ரோட்டீன் சப்பாத்தி சும்மா வெறுவாயில் கூட சாப்பிட்லாங்க. நீங்கள் இதுக்கு என்ன ஷெடிஷ்னாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கொடுங்க. இது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்குறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிஷியஸான ப்ரோட்டீன் சப்பாத்திக்கு நான் சிக்கன் கறி வச்சுக்கிறேங்க. சிக்கன் கறி கூட போட்டுக்கிறது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோங்க. பொட்டேட்டோ சேர்க்குற இடங்கள்லாம் நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்க்க ஆரம்பிங்க. அது ஒரு சூப்பர் ஃபுட்டு, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வெஜ்ஜு குருமாவும் வச்சு சாப்பிட்லாங்க, நான்வெஜ்ஜு மட்டன் குருமா வச்சு சாப்பிட்லாம், இல்லை சப்ஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, என்ன காய்னாலும் போட்டு வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டுங்கிறத விட இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஓவருங்க. நம்ம அதில் போட்டுக்க பக்வீட்டாக இருக்கட்டும், சென்னாவாக இருக்கட்டும், அப்புறம் பச்சை பயிறு, நெறிப்பயிறு, மோத்பீனு, சோயாபீன், இதெல்லாம் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் நிறைஞ்சதுங்க. சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொன்னால் இந்த ப்ரோட்டீன் ரிச் சப்பாத்தி தாங்க. ட்ரை பண்ணி கட்டாயம் சமைச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.